ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ப்ளூ பாய்ஸ் அப்படிங்கிற கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட்டான ட்ராமா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஓகே, வாங்க ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே இந்த கதையோட ஹீரோ அவரை தான் காட்டுறாங்க. பேர் என்ன, ஜேமின்னு நாம அண்ணன் வச்சுக்கலாம். இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான்ப்பா. கதை எழுதுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ரைட்டராக ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் மும்முரமா வேலையை பார்த்து இருக்காரு. இந்த நேரம் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. என்னடா இது, நேற்று ஸ்கூலோட ரீயூனியனு, நீ எதுக்கு வரல அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு வந்து கால் பண்ண. டேய், எனக்கே ஏகப்பட்ட வேலை இருந்துச்சுடா, என்னாலாம் வர முடியல அப்படி இந்த மீன் பையன் வந்து எப்படியும் ஃப்ரெண்டு கிட்டலாம் பேசி சமாளித்து முடிச்சுட்டு காலை கட் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, இவங்க பெருமை பீத்திக்கிறதுக்கு ஸ்கூல் ரீயூனியனுங்கிற பேரில் வந்து கூட்டி உட்கார வச்சு நல்லா பணக்காரனா தான் நல்லா பேசுவாங்க, பணக்காரனா இல்லாட்டி நல்லா பேச மாட்டாங்க. நானே இப்படி இருக்கேன், அங்க போனா என்ன கரிச்சு கொட்டிடுவாங்கப்பா, நான் போகாம இருக்க வரைக்கும் நல்லதுதான் அப்படி இந்த மீன் வந்து அவனுக்கு அவனே புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் புதுசா இன்னொரு கேரக்டர் காட்டுறாங்க. அவர் தான் இந்த கதையோட இன்னொரு ஹீரோவும் கூட. அவரோட பேரு என்னன்னா நமி. நமி வந்து முன்ன பார்த்தோன்னே, எப்பா நீ இந்த ஸ்கூல்ல படிச்சவன் தானே, உன் பேரு கூட ஜேமின் தானே அப்படின்னு நமி வந்து கரெக்டா கேட்க, அட ஆமாங்க உங்க பேர் வந்து நமி தானே அப்படி இந்த மீன் பையனும் கரெக்டா கேட்க, இவனோட ஸ்கூல்ல படிச்சவங்க அதான் பார்த்தவனே நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஸ்கூல்ல வந்த கதை போன கதை இவங்க அரட்டை அடிச்ச கதைன்னு எல்லா கதையும் ராத்திரி வரைக்கும் உட்காந்து பேசியிருக்காங்க. தம்பிகளா, எவ்வளவு நேரம் தான் உட்காந்து பேசுவீங்க, கேஃபையை க்ளோஸ் பண்ணுப்பா அப்படியே இந்த ஆண்டி வந்து கத்த. சரிங்க சரிங்க கிளம்பிடுவோன்னு பசங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நமியோட வீடு வந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதால பஸ் பிடிக்கலான்னு அவன் போக, அதுக்குள்ளேயும் பாருங்க பஸ்ஸு போயிடுச்சு. என்னடா இது பஸ்ஸு போயிடுச்சு, சரி உன் வீடு இங்கே பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு நம்பி கேட்க, மின்னும் ஆமான்னு சொல்ல, எப்பாட வயிற்றுல பாலை வாத்த பிற என்ன, வா உன் வீட்டில் போய் சரக்கு அடிச்சுட்டே பேசுவோன்னு நம்பி மின் இருக்காங்களே அவங்களும் மின்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. டேய், உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணுமே. உள்ள ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் நீ எப்பயுமே என்கிட்ட மட்டும் தான் பேசுவ, ஏன் அப்படி அப்படின்னு இந்த மீன் வந்து நம்பிக்கிட்ட கேட்க, நான் ஸ்கூல்ல எப்ப எது பேசினாலும் எனக்கு கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு 10-20 பசங்க வந்து சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா நான் எது பேசினாலும் அதை கலாய்க்காம மோட்டிவேட் பண்ற மாதிரி எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டிவா பேசுறது நீ மட்டும் தான்டா. அதனாலதான் எனக்கு வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்த நம்பி பையன் வந்து குடிச்சிட்டு இப்படிலாம் பேசியிருக்கான். சரி ஃப்ரெண்டா பேசுறான்னு நினைச்சிட்டு இந்த மீன் பையனும் பெருசா எடுத்துக்கல. மின்னும் வாழ்க்கையில நடந்த சோகத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதான் ரைட்டராக ட்ரை பண்றான்ல, இன்னும் பையன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சோகத்தெல்லாம் அவங்கிட்ட சொல்ல, அதுக்குள்ளே இந்த நபி பையன் வந்து ஃபிளாட் ஆயிட்டான். தூங்கிட்டியா, சரிவா தூங்கலான்னு இப்ப இந்த மின்னு நமின்னு 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்திருக்காங்க. ஒரே பெட்ல படுத்தவங்களுக்கு வந்து என்னென்னமோ தோணி ராத்திரியோட ராத்திரியா 2 பேரும் கிஸ்ஸ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ராத்திரியோட ராத்திரியா வந்து கிஸ் கொடுக்குற சீன் வந்து முடிஞ்சு போச்சா. காலங்காத்தால இந்த மின் பையன் வந்து ராத்திரி நடந்ததுன்னு நினைச்சே இவன் ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் இந்த மின் பையனுக்கு வந்து ஸ்கூல் ரீயூனியனுக்கு வந்தாங்களோ, அதுல ஒரு பையன் வந்து கால் பண்றான். கால் பண்ண என்ன சொல்றானா, டேய் நம்ம கூட ஸ்கூல்ல ஒரு பையன் படிச்சாம்ல, அதான் நவீன் ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், நம்ம ஸ்கூல் ரீயூனியனுக்கு வந்த எல்லா பசங்களோடும் கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி வச்சிருக்கான். எதுக்குன்னு நினைக்கிற, அவன் ஏதோ மேகசின் எழுத போறானா இல்ல கதை எழுத போறானான்னு சரியா தெரியல. அதுவும் எதுக்காக நினைக்கிற, எந்த கண்டென்ட் எழுத தெரியுமா, செக்ஸ் இருக்குல்ல அதை பத்தி தான் எழுத போறானா. யாராச்சும் இதை பத்தி எழுதுவாங்களாடா, என்ன பையன் அவன், இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா பசங்கிட்டையும் அவங்க வியூ வந்து எப்படி இருக்குன்னு அதை வேற கேட்க போறானா. இந்த மாதிரி பசங்க கூட நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கலாமா, வச்சுக்கவே கூடாதுல்ல, அவனா பார்த்தானா கழட்டி விட்டுறா அப்படி அந்த பையன் சொல்ல, எப்பா அவன் ஏதாச்சும் வேற ஒரு ரீசனுக்காக கேட்டிருப்பான்ப்பா, இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க அப்படின்னு மின்னும் சொல்றான். இந்த மாதிரி பேசினா தப்பா தானே இருக்கும் அப்படியே அந்த பசங்க என்னமோ இது தப்புங்கிற மாதிரியே திருப்பி திருப்பி பேசியிருக்காங்க. இருந்தாலும் மின் வந்து நமிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறான். அப்படிலாம் இருக்காது, அவன் ஒன்றும் அந்த ஒரு எண்ணத்துக்காகலாம் பண்ணியிருக்க மாட்டான். வேற ஏதாச்சும் சிந்தனை இருந்திருக்கும், கதை எழுதுறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஐடியா ஏதாச்சும் கேட்டிருப்பான். அப்படி இந்த மின் பையன் என்னமோ நமியை விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்கான். எப்படியோ அவங்கிட்டலாம் பேசி சமாளிச்சு முடிச்சுட்டு இவன் வேலையை பார்க்க, இப்ப நமி வந்து ஏத்தாப்புல வந்து உட்காடுறான். நமிய பார்த்தாலே நேத்து ராத்திரி நடந்த சம்பவம் தான் மின்னோட கண்மடி வந்து 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 போய்கிட்டு இருக்கு. மின்னுக்கு மனசு ரொம்ப உறுத்துது. எப்பா நேத்து ராத்திரி வந்து அது ஏதோ கொஞ்சம் தெரியாதனமா நடந்துருச்சுப்பா, சாரிப்பா அப்படின்னு இந்த மின் பையன் வந்து சாரி கேட்க, என்னது தெரியாதனமா நடந்துச்சா,
என்ன நினைக்கிற? நான் ஜஸ்ட் ஏதோ குளிருது இல்ல பொழுதுபோக்காக உன்னை ஹக் பண்ணி கிஸ் கொடுத்தேன்னு அப்படியே நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு உன்னை ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் உனக்கு கிஸ் கொடுத்தேன். இது என்னோட மனசுல இருந்து கொடுத்த கிஸ்டா. இது என்ன இப்படி பேசியிருக்கா அசால்ட்டா? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அடி இந்த நமி பையன் மீனோட பக்கத்துல போய் கேட்க மீனுக்கும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நமி கொஞ்சம் வெறித்தனமா பண்றானா, டேய் என்னடா பண்ற, இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையா, ஏன்டா இப்படி வெறித்தனம் பண்ணிருக்க அப்படின்னு இந்த மீன் பையன் கேட்க, அது எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு நமி சொல்ல, ஆமா எனக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சாக்கும், என்னடா இப்படிலாம் பேசியிருக்க அப்படின்னு இந்த மீன் பையன் கேட்க, சரி சரி இனிமேல் நம்ம 2 பேரும் சாஃப்டாவே பண்ணலான்னு 2 பேரும் மியூச்சுவலா பேசி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. பிறகு என்ன வாழ்க்கையில சேரவும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நமி பையனும் ரைட்டராக தானே ட்ரை பண்ணியிருக்கான். அதனால இந்த நமி பையன் லேப்டாப்ல கொஞ்சம் கதையெல்லாம் எழுதி வச்சிருக்கானா, கதை எழுதி வச்சுட்டு அந்த நமி பையன் அப்படியே தூங்க. சரி இவன் என்னதான் கதை எழுதி வச்சிருக்கான்னு நானும் லைட்டா எட்டி பார்ப்போன்னு மின் இருக்காம்ல, அவனும் எட்டி பார்க்க இந்த மின் பையன் அதோட டைட்டில் மட்டும்தான் பார்த்திருக்கான். டைட்டில் கொஞ்சம் வில்லங்கமா தான் இருக்கு. அதான் கொஞ்சம் இந்த செக்ஸ் அதை பத்தி கொஞ்சம் லைட்டா வில்லங்கமா தான் இருக்கு. அதை மட்டுமே பார்த்துட்டு இந்த மின் பையன் டென்ஷன் ஆயிட்டான். என்னடா இது, என்ன எழுதி வச்சிருக்க, உனக்கும் எனக்கும் நல்லா நடந்தது கூட நீ இப்படி எழுதுவியா என்ன, ஏன்டா ஏன் ஏன் இப்படி இதை பத்தி எழுதி வச்சிருக்க? சொன்னாங்கடா சொன்னாங்க, அப்ப இந்த ஸ்கூல்ல படிச்சாங்களே அந்த பசங்க கூட சொன்னாங்க உன் கூட பழகக்கூடாது, நீ இதை பத்தி தான் எழுதுறேன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் நம்பல. ஆனா இப்ப பார்த்த பர்சன்ல தெரியுது. ஏன்டா ஏன் உனக்கு வேலை கிடைக்கலாட்டி இதை பத்திலாம் எழுதுவியா என்ன அடி இந்த மின்னாட்டுக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்கான். டேய் புரியாம பேசாதடா, கதையை முழுசா படிச்சு பாருடா, அதுக்கப்புறம் நான் என்ன எழுதியிருக்கேன்னு உனக்கே புரியும் அப்படின்னு நவி சொல்ல ட்ரை பண்றான். இருந்தாலும் மீன் கேட்கவே மாட்டேக்கான். நீ பண்ணது தப்பு தப்பு தான், என் வீட்டுல இதுக்கு மேல இருக்காத, எவ்வளவு இருந்தா என் கூட பழகுற மாதிரியே பழகி அதுக்கப்புறம் என்ன உனக்கும் எனக்கும் நல்ல நடந்தது அதை ஒரு கதையை எழுதி நீ வெளியே விடுவ. எப்பா உன்னை பத்தி எனக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு, என் வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு இந்த மின்பையன் நம்மையே வெளியே அனுப்ப பாக்குறான். நபி போறதுக்கு முன்னாடியே சொல்றான், பாருடா அந்த கதையை ஒருக்கா ரீட் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் உனக்கே எல்லாம் புரியுன்னு நபி போறதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு தான் போறான். என்னது இது, இவன் எதுக்கு இந்த கதையை திருப்பி திருப்பி படிக்க சொல்றான்? ஒருவேளை ஏதாச்சும் இருக்குமோ அந்த கதையில அடைய மின்னுக்கு லைட்டா ஒரு சிந்தனை ஓடதான் செய்யுது. அந்த நபி பையன் அங்கிட்டு போன பிறகு சரி என்னதான் எழுதி வச்சிருக்கான்னு பாப்போமே அப்படி இந்த மின் பையனும் லைட்டா ரீட் பண்ணி பாக்குறான். ஆக்சுவலா அந்த கதை எப்படி வந்திருக்குன்னா, ஒரு சின்ன பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் நல்ல ஒரு பாச போராட்டத்தை பத்தி தான் அந்த கதையே வந்திருக்கு. ஒரு சின்ன பிள்ளை அப்பாவுக்கு கிஸ்ஸை கொடுக்கும்ல, அதை போய் நம்ம செக்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? அது அன்புன்னு தானே சொல்ல முடியும். ஸோ அந்த டைட்டில் எப்படி வந்திருக்கு, கொஞ்சம் முத்தம் அந்த மாதிரி இருக்கா. அதை மட்டுமே பார்த்துட்டு இந்த மின் பையன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். கதையை ஃபுல்லா ரீட் பண்ண பிறகுதான் மின்னுக்கு அதுல என்ன இருக்குன்னு எல்லா விஷயம் புரியுது. அப்ப இவன் எதுக்காக எல்லார்கிட்டையும் பேசணும்னு சொல்லியிருக்கானா, எல்லாருக்குள்ளேயும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கதையை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பட்டிட்டிங்கரிங் பார்த்து வேற மாதிரி கதையை நம்மி எழுதி கொண்டு போயிருக்கான். அதை புரியாம இந்த மின் பையன் இப்படி பேசி விட்டான். இப்போதான் மின் நமியை பத்தி புரிஞ்சுக்கிட்டாம்ல. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் நமியை வீட்டுக்கு கூப்பிட மறுபடியும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே நமிக்குதான் செம ஹாப்பிப்பா. வந்தவொடனே பையன் ஹக் பண்ணி பாசத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போதான் இவங்க 2 சேர்ந்துட்டாங்களே, அதுக்கப்புறம் என்ன ஒன்னா சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. அங்க இந்த மீனுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் நம்பி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த புதுசா இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேர் என்னன்னா சொரி. வந்த பொண்ணு ஓப்பா எப்படி இருக்கீங்க அப்படியே அந்த பொண்ணு நம்பிக்கிட்ட ஓவர குழஞ்சு பேச, அம்மா யார் இந்த புது பையன் அப்படியே அந்த சொரி பொண்ணும் கேட்குறா. ஓ இவனா, இவன் என் ஃப்ரெண்டு மின்னு அப்படியே இந்த நம்பி அறிவுப்படுத்திக்க. ஓ ஃப்ரெண்டா அப்படியே இந்த பொண்ணு இப்படி பேசுறா. இதை கேட்குற இந்த மீனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதால நமி என்ன பண்றான்னா மின்னோட கையை பிடிச்சி கொஞ்சம் சமாதானப்படுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த சொரி பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு நோட் பண்ணதான் செய்யறா. நோட் பண்ண பொண்ணுக்கு புரியுது இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நல்லாவே புரியுது.
புரிஞ்ச பொண்ணு சும்மா இருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா, நமி சீனியர், நீங்க காலேஜ்ல ஃபேமஸான ஆளு, ஏகப்பட்ட பொண்ணுங்க உங்க பின்னாடி சுத்துவாங்க, இப்பயும் கூட பாருங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க உங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. யாராச்சும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, இல்ல நீங்க வந்து இன்னும் சிங்கிளா தான் இருக்கீங்களா? அடி இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு இருக்கா. ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு நமியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த பொண்ணு கேட்காம, விடுங்க விடுங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரொபோசல் இருக்கதான் செய்யும், இனியும் வரதான் செய்யும். சரி, நீங்க ஏதோ கம்பெனிக்கு அப்ளை பண்ணீங்களே, அதுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். அடே இந்த பொண்ணுக்கும் திறந்த வாயை மூடாம லொடன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கா. இது மட்டுமா, எனக்கு டைம் ஆச்சு, சரி நான் கிளம்புறேன். ஐயோ சீனியர், நீங்க தான் என்ன கொண்டு வந்து விடணும், ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா, நம்பி இங்கேருந்து கூட்டு போயிட்டா. மின்னுக்கு ஒரு மாய் தான் இருக்கு, என்னது இது, இந்த பொண்ணாட்டுக்கு வந்தா கூட்டு போயிட்டானே மின்னுக்கு ஒரு மாய் இருக்கு. இந்த நேரம் நம்பி இருக்காம்ல, அவனோட போனை வந்து இங்கேயே விட்டு போக அந்த போன்ல வந்து ஹனின்னு நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கான். என்னது ஹனியா, இவன் எதுக்கு ஹனின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான்? அப்போ இவனுக்கு வந்து லவ்வர் யாராச்சும் இருக்காங்களா என்ன அப்படி இந்த மீன்பை வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். இதனால இந்த மீன்பை வந்து ரொம்ப கோபமாவே இருக்கான். நம்ம என்னமோ கேஷுவலா பேசியிருக்கான், என்னடா இது சிடு சிடுன்னு இருக்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்பி கேட்க, என்னது என்ன ஆச்சா, ஏண்டா ஆல்ரெடி உனக்கு வந்து ஒரு லவர் இருக்காங்க, ஆனா நீ அதை மறைச்சு ஏன் கூட பழகி இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, ரொம்ப தப்பு அப்படின்னு மீன் சொல்ல, இவன் என்ன சொல்றான்னு நமிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்ற, எனக்கு லவ்வரா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நம்பி சொல்றான். நடிக்காதடா, உன் போன்ல வந்து ஹனின்னு யாரோ சேவ் பண்ணியிருந்தீல, அது யாருடா, உன் லவர் இல்லாம வேற யாரு அப்படி மீன் வந்து கத்த. இதை கேட்கற நம்பி சிரிக்கிறான். என்னடா நான் கத்திக்கிட்டு இருக்கேன், அது உடனே காமெடியாவா இருக்கு, ஏன் சிரிக்கிற அப்படி மீன் கேட்க, ஏண்டா அதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தாக்கம், இரு அந்த ஹனின் சேவ் பண்ணி தான் நம்பரு, அதுக்கு இப்பயே கால் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்றேன்னு நமி கால் பண்றான். அந்த பக்கம் இருந்து பேசுற யாருன்னா நமியோட அம்மா நம்பர் தான் வந்து ஹனின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதான், மின்னுக்கு வந்து பெருத்த அவமானம் போச்சு. மின்னு வந்து அவமானத்துல கூணி குறுகி நிக்க, டே 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 என்னடா இது அப்படின்னு நமி வந்து சிரிச்சுக்கிட்டு மின் பக்கத்துல போறான். சரி விட்டு போலாம் அப்படின்னு இந்த மின் பையன் வந்து என்னதான் மீசையில மண் ஓட்டினாலும் மண் ஓட்டாத மாதிரி சீனை போட்டு அவன் கிளம்பிட்டான். இவங்க லைஃப் இப்படியே வந்து நல்லா ஹாப்பியா ஜாலியா தான் போய்கிட்டு இருக்கு. சிறுவது பொண்ணு அந்த சொறி பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு கால் பண்ண, சரி என்னன்னு பாட்டு வந்துடுவோன்னு இன்னும் போறான். அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து, இங்க பாருங்க, நீயும் அந்த நமியும் வந்து லவ் பண்றீங்க நல்லாவே புரியுது, நீ நமியை விட்டுட்டு போறதுதான் நல்லது அடி. இந்த பொண்ணு வந்து இப்படி சொல்ல, ஏன் இப்படி சொல்ற அடி மீன் கேக்குறான். ஏன் சொல்றேனா உனக்கு புரியலையா, நான் அவனை லவ் பண்றேன்டா, அவனுக்கு பெர்ஃபெக்டான மேட்ச் நான் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம நீ அவனை லவ் பண்றது ரொம்ப தப்புடா, பையனும் லவ் பண்ணா இந்த சொசைட்டி நல்லா பேசும், அதனால நீ வந்து அவனை விட்டுட்டு போறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து ஓவரா பிளாக்மெயில் பண்றா. பாரு, இதை பத்திலாம் நீ சொல்லக்கூடாது, நாமே தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம சொசைட்டி பத்தி யோசிக்கிற அளவுக்குலாம் நான் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன், உனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்க அப்படின்னுக்காக என்னால விட்டுட்டு போக முடியாது, அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த மின்பை வந்து ஸ்டெடியா தான் பேசுறான். இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து விடாம, என்ன விட்டா ஓவர் பேசியிருக்க, நீ ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தில்ல, அந்த கம்பெனியில் உனக்கு வேலையே கிடைக்காம பண்ணிடுவேண்டா அப்படி இந்த பொண்ணு வந்து ஓவரா மிரட்ட. என்ன ஊருக்குள்ள அந்த ஒரு கம்பெனி தான் இருக்கா, ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மீன் சொல்றான். என்னடா இது, எதை பத்தி பேசினாலும் இப்படி சொல்ற, சரிடா உனக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த சொல்றேன். உன் கூடவே இருக்காமல நமி, அவன் யாருன்னு நினைக்கிற, அவன் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, பணக்கார வீட்டு பிள்ளை. நீ அவன் கூட பழகுறீல, எதுக்காக பழகுற, பணத்துக்காக தானே பழகுற, புரியுது, அதுக்காக தானே பழகுற, நல்லா என்ஜாய் பண்ணோடா அடி இந்த பொண்ணு சொல்ல. இந்த பொண்ணு சொல்றத கேட்டவுடனே மீனுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. எனக்கு அவன் பெரிய பணக்காரனா அடி மீன் ஷாக்காக, என்ன ஓவரா ஷாக் ஆகுற, போடா போ, இந்த தெருமுக்குல வந்து பெருசா ஒரு வீடு இருக்கும், அதான் என் வீடு அடி இந்த பொண்ணு சொல்ல. இதை கேட்குற மீனுக்கு தூக்கி வாரி போடுது. டக்குன்னு இவன் வந்து நமியோட வீட்டுக்கும் போறான். அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே நமியோட வீடு வந்து பெருசா இருக்கு. இவன் நமின்னு கத்தி கூப்பிட நமிய உள்ள இருந்து வரான். அவன் என்ன ரொம்ப கேஷுவலா இருக்கான். ஓ, என் வீடெல்லாம் கண்டுபிடிச்சு வந்துட்டியா, சரியா உள்ள போலாம் அப்படின்னு நமிய வந்து கூப்பிட. என்னடா இது உள்ள கூட இருக்க, நீயும் என்ன மாதிரி வந்து ஒரு வேலை தேடுற சராசரியான பையன் நினைச்சேன், ஆனா நீ என்ன இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்க, உனக்கும் எனக்கு வந்து எப்படி செட் ஆகும் அப்படி மீன் வந்து கத்திடுறான்.
என்னடா இப்படிலாம் பேசுற? நான் எப்போ சொன்னேன் ஏழைன்னு? நான் வேலை தேடுறேன் உண்மைதான். அது ஜஸ்ட் என்னோட பேஷனுக்காக மட்டும்தான். மற்றவெல்லாம் வந்து எனக்கு வந்து பண சிக்கல்னு எதுவுமே இல்லடா அப்படின்னு நவீன் வந்து கேஷுவலா பேச, என்னடா இது இவ்வளோ கேஷுவலா பேசியிருக்க? நான் நினைச்ச மாதிரி நீ இல்லடா. உனக்கும் எனக்கும் வந்து ஏணி வச்சா கூட செட் ஆகவே ஆகாது. நான் வேற பாதையில போறவேன், நீ வேற பாதையில போறவேன். நான் மட்டும் ஒன்றும் சேரவே முடியாது அப்படி இந்த மின் வந்து பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்குற நம்பிக்கை தூக்கி வாரி போடுது. டே ப்ளீஸ்டா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பாரு நீ ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கேன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் சரி உள்ளே போய் பேசிக்கலாம், தயவுசெய்து உள்ளே வாடா அப்படின்னு நம்பி கூப்பிட்றான். என்னது உள்ளே வரையா? ஏண்டா உனக்கு கீழே பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு. மின் கிளம்புறான். போகிறது பண்ணி பிரேக்கப்லாம் சொல்லிட்டான். இதை கேட்குற நம்பிக்கை வந்து ஹார்ட்டே வெடிச்சிடும் போல இருக்கு. டே ப்ளீஸ்டா நில்லுடா அப்படின்னு நம்பி வந்து மின் கையெல்லாம் பிடிக்கிறான். மின் என்னன்னா கையை உதறிட்டு போகிறான். நவீன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நிற்கிறான்ப்பா. இந்த ஒரு சீனோட இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. என்னங்கண்ணா இது பிரேக்கப் சீனோட இந்த ட்ராமா வந்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கே தோணுதில்ல. இதில் சீசன் 2 வேற வருதான்ப்பா. அதுவும் ஜூன் மாதம் தான் வரும்னு போட்டிருக்காங்க. ஆனால் எப்போ வரும்னு கன்ஃபார்மாக தெரில. வந்தால் அதையும் நம்ம சேனல்லே பார்த்துடலாம். ஓகே, இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ஷேரும் பண்ணி விடுங்க. பாய்.